அத்திப்பாளையம் 4 கார்னர் ஜங்ஷனில் இருந்துங்க பெண்ணாய்க்கன்பாளையம் போகிற ரோட்டில் வந்தோம் அப்படின்னா ரைட் சைடில் வந்துடுங்க. 40 அடி மெயின் ரோட்டில் உள்ளே வந்தோம் அப்படின்னா கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து 2வது சைட்டில் வந்துடுங்க. மேற்கு பார்த்த சைட்டில் வந்து வடக்கு பார்த்து இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்னுடைய லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 3 சென்ட் வருதுங்க. 30க்கு 45 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் இருக்குதுங்க. பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 1300 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இதனுடைய கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 2 BHKங்க. ஸோ 2 BHKவை தான் அந்த வீடு பிளான் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங் வந்து 16.75க்கு 11 அப்படின்ற மெஷர்மெண்ட்லிங்க. ஒரு அவுட்டர் டாய்லெட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அவுட்டர் டாய்லெட் பார்த்திங்க அப்படின்னா 5க்கு 5 மெஷர்மெண்ட்டுங்க. ஒரு சூப்பரான செட் அவுட் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ செட் அவுட்லேயே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஷூ ரேக்லேருந்து எல்லாமே வந்து நீட்டாக வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு புத்தா ஸ்டாச்சுவுமே ஃபஸ்ட்டு இருக்குதுங்க. ஸோ உள்ளே என்ட்ரானோம் அப்படின்னா டீக்குட் ஃப்ரேமில் டீக்குட் மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஸ்பேசியஸான ஹால் கொடுத்துருக்காங்க. 16க்கு 16 மெஷர்மெண்ட்லிங்க. 7 ஃபீட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வால் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 2x4 மெஷர்மெண்ட்டில் ஃப்ளோர் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா பூஜா யூனிட் இருக்குதுங்க. LED டிவி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட் ஃபால் சீலிங் ஒர்க்கு, ஸ்ட்ரிப் லைட்ஸ், ப்ரொஃபைல் லைட்ஸ் எல்லாமே வந்து ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே பக்கமாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் கம் டைனிங்காக பிளான் பண்ணியிருக்காங்க. 16க்கு 8 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் கிச்சன் கம் டைனிங் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ கம்ப்ளீட் மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. அதுபோக வந்துட்டு சிம்னி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வித் ஸ்டவ்வோட வந்துட்டு இங்கே அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ அதுபோக பார்த்திங்க அப்படின்னா லாஃப்ட்டுக்கு மேலே கபோர்டு ஒர்க் எல்லாமே வந்துட்டு ரொம்ப பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாலையும் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி கொடுத்து ஹேங்கிங் லைட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் டைனிங்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்க அப்படின்னா கிட்ஸ் பெட்ரூம் அமைஞ்சிருக்குதுங்க. கிட்ஸ் பெட்ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல ஒரு என்ட்ரன்ஸ், வெல்கம் என்ட்ரன்ஸ் இருக்குதுங்க. ஸோ உள்ளே போனோம் அப்படின்னா வந்துட்டு கிட்ஸ் பெட்ரூமோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 10க்கு 10 மெஷர்மெண்ட்டுங்க. இதுலேயும் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏசி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுலேயும் ஒரு அட்டாச்சு டாய்லெட் இருக்குதுங்க. 7க்கு 5 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸுங்க. வெஸ்டர்ன் சைடில் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹால் ஓட்டின மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்குதுங்க. சவுத் வெஸ்ட் கார்னரில் 10க்கு 16 மெஷர்மெண்ட்டுங்க. கம்ப்ளீட் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லைட்டிங்ஸ் எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏசி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிங்கிள் வாலுக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா வால் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் யூனிட் தனியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க வித் மிரரோட. அதுபோக அட்டாச்சு டாய்லெட் ஒன்று அமைச்சு கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் சைடில் அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா அத்திப்பாளையம் 4 கார்னர் ஜங்ஷன்லேருந்து பெருநாயக்கன்பாளையம் ரோட்டில் வந்தோம் அப்படின்னா தான் வந்து இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இதனுடைய பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா பில்டர் வந்து 65 lakhs கோட் பண்ணுறாருங்க. நெகோசியபிள் ப்ரைஸுங்க.